ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்குறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எங்கள் ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் நைட்டில் ஒன்றும் கேமரா வந்து அந்தளவுக்கு தெரியறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் ஆன் பண்ணல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ தான் அங்கே கேமரா ஆன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வண்டி எடுத்தது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கோன்னா 269 கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கிறோங்க. இன்னும் கேரளாவுக்கு வந்து நாங்கள் பார்டருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 40 கிலோமீட்டர் பக்கம் இருக்குதுங்க. பார்டர் கிட்ட போய்ட்டு கேரளாவுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிடுவோம். என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரிப் வந்து எப்படி பிளான் பண்ணோம் என்னன்றதாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு பார்டரை வந்து ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சம்பவம் பண்ண போகிறேங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கேரளாவோட ஐடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க இப்போ போய்ட்டு பார்டருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்டர் வந்துட்டோம். உங்களுக்கு இப்படி பார்டர் வந்தோடனே பாருங்கள், அப்படியே ஃபுல்லு பச்சை பசேன்னு இருக்குல்ல, நல்லா இருக்குது. அதோட என்ட்ரி ஆனோடனே ஒரு வைப் வருதுங்க. ஃபுல்லாக க்ரீனாக அந்த ஒரு கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் வருதுங்க. இந்த ட்ரிப் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிளான் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து கேரளா வர பிளான்லேயே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து யாரையோ ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து யாரையோ பார்க்கறது போகலான்னா, அதனால் சரி அப்படியே திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அங்கே போய்ட்டு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கேரளா போய்ட்டு வந்துடலாம், பக்கம் தானே இருக்குது அப்படின்ட்டு திடீர்னு முடிவு பண்ணதான். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஃபைனலாக கேரளாவுக்கு வரதுக்கு முன்னாடி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் ரெடியாகவே இல்லை. இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா கூட வரேன்னு சொல்லியிருந்தான். அவன் வந்து வண்டி எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வண்டியே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு பிளான் மட்டும் பண்ணிவிட்டோம். அவனை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, எப்படியா கூட்டிகிட்டு போகிறது என்னன்னு தெரியல. அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வர வரைக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வருவோன்ற ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. அதுக்கப்புறமா எப்படியோ ஒன்று கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம வந்து நைட்டு 2 மணிக்கு கிளம்புனா தான் இங்கே வந்து ஒரு மதியம் 2 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து ரீச் ஆகும். அங்கே நின்று ஸ்டே பண்ணி அப்படி வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி ஆகிடுன்ட்டு நைட்டு 2 மணிக்கே வந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கும் கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் வந்து வருதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு 2 மணிக்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் காலையில் வந்து 5 மணிக்கு தான் கிளம்பணும். 2 மணிக்கே பிளான் போட்டு காலையில் 5 மணிக்கு தான் கிளம்பணும். ஏன்னா 2 மணிக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனை எடுக்க மாட்டேன்றான். இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் வீட்டை வந்து போய்ட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் ரெடியாக சொல்லிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கூப்பிட்டுட்டு ஒரு 5 மணிக்கே வந்து கிளம்புனாங்க. அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேரளா எபிசோடோட வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல்லாம் பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஆட்டினை போட்டு போங்க. பார்க்கலாம் நிறைய பேருக்கு ட்ராவல்னா பிடிக்குதுன்னு பார்ப்போங்க. இப்போ நாங்கள் டேரெக்டாக போயிட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து மற்றது எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறமா சொல்கிறேன். வயசு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கோன்னா ஒரு 330 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 83 கிலோமீட்டர் வந்து இருக்குதுங்க. ஏன் திடீர்னு வண்டி சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு பார்க்காதீங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோட வண்டி இன்னொருத்த ஓட்டிகிட்டு இருக்கான். அவனோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓட்டுறேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரை டனல் ஒன்று இருக்குங்க இல்லையா, அந்த லாங்காக ஒரு டனல் ஒன்று இருக்குல்ல, அந்த டனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அந்த குதிரை டனல்ஸ் கிட்ட போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரை டனல் வந்தாச்சு. கோப்ரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 360 ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து போனாங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. வெளியே செம்ம ஹீட்டாக இருக்குது, உள்ளே என்னன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ முடிய போகுது, எண்டாக போகுது. குதிரை டனல் வேண்டு
இப்போ போனால் செமையாக வெயில் அடிக்கும். ஐயோ முடிய போகுது முடிஞ்சிருச்சு. எப்படியோ ஒரு வழியாலாம் இருக்கிற வெயில்கிட்டெல்லாம் தப்பிச்சு வந்து ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற கிளைமேட் கிட்ட வந்து சேர்ந்துட்டுங்க. இப்போ தான் நல்லாயிருக்கு. வெறுத்துருச்சு வெயில் அடிக்கும் போது, வாழ்க்கையே வெறுத்துருச்சு. எதுக்கிட்டா ட்ரிப் வந்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்க, இந்த கிளைமேட் தான் வேணும் நமக்கு. குணம் வேறு லெவலுக்கு இதில் வாட்டர் ஃபால்ஸு. குளிக்கிறது விட மாட்டாங்களாட்டுக்குது, குளிக்கிறது தான் விட மாட்டாங்களாட்டுக்குது. எல்லாம் குளிச்சுட்டு தானே வராங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டுங்க, அது ஊற்றுற தண்ணியை பார்த்தா சத்தியமாக குளிக்கிறதுக்கே விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. எங்கே போகிறது? இங்கே போகணுமா? இங்கே சொல்லிடலாம் இரு. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாங்க. ஏறி வந்துட்டு குளிக்கிறதுக்கு விட்றதில்ல நீட்டாங்க. மேலேருந்து ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக தெரியல. அதனால் இப்போ வந்து கீழே போயிட்டு கீழே உங்களுக்கு ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறவருங்க. மூஞ்செல்லாம் கிளம்ப தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃபால்ஸ் மட்டும் சூப்பராக காமிக்கிறோம் வாங்க. போகிற வழியில் தடமெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாருங்க. இங்கே பாருங்க கைஸ், வழி எப்படி இருக்குது. கீழே வளைஞ்சு பாருங்க, வளைஞ்சு போயிட்டே இருக்குது. கீழே போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் காமிக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. அதோட அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு அது கிளம்புறீங்க. ஃபால்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குது. இந்த வீடியோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். போயிட்டேங்க.